ஆனால் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். நல்ல கவனிங்க, தேவதூதர்கள் நடுவுல பிசாசு பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் எப்படி உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையோ, அதே போல பிசாசு உன்னை கெடுக்கிறவனும் தூங்குறதுல உறங்குறது இல்ல. ஆமா, உறங்குவோம் தூங்குவான், ஆனா நம்ம காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறது இல்லை. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை காக்கிறவர் உறங்குறது இல்ல தூங்குறது இல்ல, உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருக்கிறார் என்று சங்கீதம் 121 சொல்லுது. உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அதுக்காக உறங்காம தூங்காம இருக்கிறாருன்னா, அதே போல பிசாசும் உறங்காம தூங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் இவர் அசந்தா உள்ள வரலான்னு அவன் பார்க்கறான். இவர் சொல்றாரு, நான் அசரவே மாட்டேன்டா, நான் அசந்தாவா ஓட்டன அசரவே மாட்டேன். சிறுவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களும். அது சொல்றாரு, எவ்வரி டே, எவ்வரி அவர், எவ்வரி வீக், எவ்வரி மந்த், எவ்வரி மினிட், எவ்வரி செகண்ட், ஐ am always with you.